பல யுகங்களுக்கு முன்பு மலைகளும் அடர்ந்த காடுகளும் சூழ்ந்த ஒரு புனித நிலம் இருந்தது. அந்த நிலத்தை தீய சக்திகள், அநியாய அரசர்கள், நிர்பந்தமில்லாத ஆணவம் ஆட்சி செய்த காலம் அது. அப்போது தேவதைகள் கூட கலங்கினர். பூமியில் தர்மம் சிதறுகிறது என்று சிவனை வேண்டினர். அந்த தருணம் கைலாயத்தில் சிவன் கண்களை திறந்தார். இருள் சூழ்ந்த அமாவாசை இரவு. மலை அடிவாரத்தில் இடியும் மின்னலும் முழங்க, கருங்கல்லிலிருந்து ஒரு கருப்பு நிறம். அநியாயத்துக்கு பயம் எரியும் கண்கள், பொய்க்கு தீர்ப்பு வாழும் வேலும். தர்மத்தின் சத்தியம் அவரே, கருப்பசாமி. அவர் அரசன் அல்ல, அவர் கோயிலில் அமர்ந்த கடவுளும் அல்ல. அவர் எல்லையின் காவலன், நீதியின் நிழல். ஒரு கிராமத்தில் ஏழைகளின் நிலத்தை பறித்த ஒரு கொடுங்கோல் தலைவன் இருந்தான். அவன் சத்தியத்தை உடைத்தான், தெய்வத்தை இகழ்ந்தான். அந்த இரவு காட்டுக்குள் இருந்து குதிரை சத்தம், காற்றில் மணியோசை, நெருப்பைப் போல கண்கள். கருப்பசாமி தோன்றினார். நீ எடுத்தது சொத்து அல்ல, நீ உடைத்தது தர்மம். அடுத்த கணம் அந்த அநியாயம் பூமியிலிருந்து அழிந்தது. அருள் ஆனால் நேர்மையாக வாழ்ந்தவர்களுக்கு இன்றும் கிராம எல்லையில் குதிரை சிலையுடன் கருங்கல்லாய் நின்றிருக்கிறார். அவர் கேட்பது ஒன்றே, ஒன்றுதான் சுத்தமான மனம், உண்மையான வாக்கு. கருப்பசாமி ஒரு சிலை அல்ல, ஒரு கதையும் அல்ல. அவர் நம் மனசுக்குள் இருக்கும் நீதியின் பயம், சத்தியத்தின்